ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை பெருந்தலைவர் மக்கள் கட்சி நடத்தும் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ரெட்டில்ஸில் வடகரையில் உள்ள MVM மஹாலில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் MVM ரமேஷ்குமார் தலைமையில் நடக்கிறது. முத்துலிங்கம், செந்தில்குமார், குமாரசாமி, முருகக்கனி முன்னிலையில் பொங்கலிடப்படுகிறது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மனிதநேயர் என்னா தனபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 250 ஏழை குடும்பத்தினருக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார். மேலும் விழாவில் தொழிலதிபர் ST பன்னீர்செல்வம், திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். பொங்கல் விழாவில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அனைவரும் வாருங்கள், குதூகலமாக பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்வோம். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேர்களே, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய மாநில பரப்புரை அணி தலைவர் மேக பேச்சிராஜ நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய முக்தார் அவர்களை பற்றி சமுதாயத்தில் பல அமைப்புகள், பல சமுதாய கட்சிகள், உரைமுறை சங்கங்கள் எல்லாருமே நிறைய ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், காவல்துறையில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இதுவரை ஒரு நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்கலை. அவர் ஒரு ராஜா மாதிரி இன்னைக்கு வெளியே சுற்றிட்டு இருக்காரு. அவர் எந்தவித பயமும் இல்லாமல், எந்தவித நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஒரு மன குமுறல் கூட இல்லாமல், அது எப்பவும் போல் வழக்கம் போல் ஜாலியாக அவர் பேட்டி எடுக்கவும் கிண்டல், அப்படியும் இன்னும் மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறார். அதை பற்றி இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் பேச்சிராஜன். வணக்கம் பச்சை தமிழர் நேயர்களுக்கும் உங்களுக்கு வணக்கம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காச்சு. இப்போ முக்தார் பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2 மாதங்களாக நம்ம பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், அதில் உருவபொம்மை கொளுத்துறது, இப்படி பலதரப்பட்ட அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். காவல்துறையிலும் நிறைய புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் அரசும் சரி காவல்துறையும் கண்டுக்கவே இல்லை. இது எப்படி நம்ம சமுதாய மக்களே நம்ம முக்தாரை வளர்த்து விடுற மாதிரி தோணுது. உண்மைதான். அதாவது இப்போ நாடார்கள் எடுக்கக்கூடிய முக்தாருக்கு எதிராக நடத்தக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளிலும் முக்தார் நிச்சயமாக வளர்ச்சி பெறுவார். அதே சமுதாயத்தில் என் நாடாண்ட நாடார்குல இரத்த உறவுகள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. முக்தார் மட்டும் வளர மாட்டார், கூடவே நமது நாடார் சமுதாயமும் நிச்சயமாக வளரும். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிடுங்க. முக்தார் மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நமக்கு வேண்டாம். முக்தார் என்ன வளர்ச்சி பெற்றாலும், ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் என்ன செய்யும்? நக்கி தான் குடிக்கும். அதனால முக்தார் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் அவர் திங்கக்கூடிய சோறு மானங்கட்ட சோறாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய நாடார் சமுதாய எழுச்சிங்கிறது நாம் மானத்தோடு திங்கிற சோறாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்தார் செய்த நடவடிக்கையால் நம் நாடார் சமுதாயம் எழுச்சி பெறுது. தன்னின வரலாறு என்னன்னு தேடுது. நம் இன தலைவர்கள் நம்மளுடைய பெருமைகளையும் வரலாறையும் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் நாடார் சமுதாயம் எப்படி வளர்ச்சி பெறுது அப்படின்னா, சிந்திக்க தோணுது. நாடார் சமுதாயம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மண்ணில் அதிகப்படியான தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகப்படியான வரி கொடுக்கறது நமது நாடார் சமுதாயம் தான். அப்போது முதலமைச்சர் பதவிங்கிறது நாடார் சமுதாயத்துக்கு தானே வரணும். ஏன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சிந்தனை நாடார்களுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லை, அரசுக்கு அடுத்தபடியாக கல்வி நிறுவனங்களை நடத்துறது நமது நாடார் சமுதாயம் தான். அப்போ ஒரு கல்வித்துறை அமைச்சராக நம்ம நாடார் சமுதாயம் தானே இருக்கணும். ஏன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் அதிகப்படியான குலதெய்வ வழிபாடை தனது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது நாடார் சமுதாயம் தான். அப்போ இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பதவி நம் நாடார் சமுதாயத்துக்கு தானே வேணும். ஏன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை, விழிப்புணர்வு நாடார் சமுதாயத்துக்கு வந்துருச்சு. அப்போ நாடார் சமுதாயமும் வளர்ச்சி அடைகிறது தானே பொருள். நாடார் சமுதாயம் வளர்ச்சி அடையுது.
அப்ப நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும், முக்தாருடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு நிமிஷம், அதாவது நாடார் சமுதாயம் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக ஒரு மாபெரும் பெருந்தலைவரை பத்தி தரக்குறைவா பேசித்தான் நம்ம சமுதாயம் வளரணுமா? ஆமா, முக்தார் வந்து அப்படிதான் நினைக்கிறாப்புல. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், தன்மானத்தோடு வாழணும், நம்ம 3 வேளை இல்லை 1 வேளை சோறு சாப்பிட்டாலும் தன்மானத்தோடு திங்கணும்னு நினைப்போம். முக்தார் அப்படி நினைக்கல. 3 வேளை இல்லை, நான் 6 வேளை சோறு திங்கணும், அதுவும் மானங்கட்ட சோறு திங்கணும்னு நினைச்சிட்டாப்புல. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? மானங்கட்ட சோறு தான் நான் திம்பேன்னு இன்னைக்கு எத்தனையோ பேருங்க இந்த களத்துல இருக்கிறாங்களே, அவர் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, இது இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது வந்து முதல்வருடைய பார்வைக்கு கண்டிப்பா போயிருக்கும். நிச்சயமாக அதை அவர் கேள்விப்பட்டிருப்பாரு, பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து ஒரு காவல்துறையை கூப்பிட்டு அவனை ஏதாவது கண்டிங்க இல்லை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலையே அவர். அதனாலதான் நாடார் சமுதாயத்துக்கு தமிழ்நாடு அரசும் மீதும் முதலமைச்சரும் மீது கடும் கோபம். கடும் கோபத்தினுடைய விளைவு என்னாச்சு? பெருந்தலைவர் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், இந்த வரும் தேர்தலில் திமுக நாங்க ஓட்டு அளிக்கவே மாட்டோம்னு பெருந்தலைவர் மேல சத்தியம் பண்ணிட்டோம். நாடார்கள் சத்தியம் பண்ணிட்டோம். ஏன் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு? ஒரு ஆகப்பெரிய தலைவரை கொச்சப்படுத்தி இருக்கிறான், உழைத்து வாழக்கூடிய நாடார் சமுதாயத்தை கொச்சப்படுத்தி இருக்கிறான். நீங்க கைது பண்ணி நடவடிக்கை கூட எடுக்க வேண்டாம் முதலமைச்சர். நீங்க அவனை சத்தம் போட்டீங்களா? உங்களுடைய அறிக்கை மூலமா முக்தார் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சீங்களா? நீ எப்படி உழைத்து வாழக்கூடிய நாடார் சமுதாயத்தை நீ இழிவாக பேசுவ அப்படின்னு ஒரு கேள்வியை, கண்டனம், ஒரு காட்டமான கேள்வியை முன் வச்சாரா? அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெருந்தலைவர் ஆட்சி தான் நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெருந்தலைவரை நீ இழிவா பேசுறீங்க, நீ சுய நினைவோட பேசுறியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கடினமா முதலமைச்சர் கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஓடி ஓடி தன்னுடைய அப்பாவை யாராவது கொச்சப்படுத்திட்டா ஓடி ஓடி கைது பண்றாங்க. நம்மளுடைய அரசு யாராவது கொச்சப்படுத்தினா ஓடி ஓடி கைது பண்றாங்க. அவன் யூடியூபரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, நீயா நானா பாப்போன்னு ஒண்டிக்கு ஒண்டியா நிக்கிறாங்க, கைது பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் இவனை நீங்க கைது பண்ணலன்னா கூட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ஒரு காட்டமான பதிவை சொல்லல அப்படிங்கிற கொந்தளிப்பு தான் இப்ப நாடார் சமுதாயம் களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. முதல்வர் இதுவரைக்கும் வாயை திறக்கலங்க. அப்ப எதுக்கு நீங்க வாயை திறப்பீங்க? அப்ப நீங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான முதலமைச்சரா அப்படிங்கிற வேகம் எங்களுக்கு வருது இல்ல? கண்டிப்பாக இல்லை, இப்படியே போயிட்டு இருக்கு, அவரும் கண்டுக்கல. இது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம சமுதாயத்திலிருந்து, அதாவது உங்க தமிழ்நாடு நாடார் சங்கமா இருக்கட்டும், இல்ல பெரிய தட்சண நாடார் சங்கமா இருக்கட்டும், நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கமா இருக்கட்டும், இப்போ வந்து மதுரை மகாஜன சங்கம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படியே நம்ம வந்து மேலும் 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 வந்து முக்தாரும் பேசி அவனை வந்து நம்ம உயரத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோமே தவிர நம்ம வந்து நம்முடைய கோரிக்கை, நம்முடைய எண்ணங்கள் எதுவும் நிறைவேறலையே. அதுதான் இப்ப நம்ம நாடார் சமுதாயம் இந்த சம்பவத்தை வச்சு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்கிறோம் போறோம் அப்படின்னா, முக்தாரை நம்ம பழி வாங்குறோமோ, அரசு பழி வாங்குறோமோ, அது அடுத்த கட்ட நடவடிக்கை. நாம இதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு பெறணும். ஏன் இவங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வெற்றி பெரிய வெற்றியா இருக்கும். இன்னைக்கு இந்த மண்ணுல எத்தனையோ சமூகங்கள் இந்த மண்ணுல வாழுது. ஆனா அத்தனை சமூகத்துக்கு மத்தியில நாடார் சமுதாயம் ஒரு தனித்துவமாக இருக்கு. அது எப்படின்னா, இன்னைக்கு இந்த மண்ணுல ஒரு சமுதாயம் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஒரு துணை தேவைப்படுது. வடநாட்டுல உள்ள ஒரு தலைவரோ, இல்லது வெளிநாட்டுல உள்ள ஒரு தலைவரோ, இல்லைன்னா வட மாநிலங்கள்ல உள்ள வழிபாடோ, இல்லது வெளி மாநிலங்கள்ல உள்ள வழிபாடோ, ஏதோ ஒரு அடையாளம் அவங்க இந்த மண்ணுல வாழ்றதுக்கு தேவைப்படுது. ஆனா நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் எவனும் தேவை கிடையாது. நாடார் சமுதாயம் ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமியை குலதெய்வமாக கொண்டு வணங்கக்கூடிய சமுதாயம். இது சுயம்பாக உருவாகும், இது சுயம்பாக வளரும், யாரு துணையும் இன்றி தனித்து நிற்கும். இந்த தனிச்சு நிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மண்ணுல நம்மளுடைய அரசியல் பாதிக்கப்படுது, நம்மளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. இந்த மக்கள் விழிப்புணர்வு பெறுறாங்கன்னா அது நாடார் சமுதாயத்தில் இருந்தா மற்ற சமுதாயமும் விழிப்புணர்வு பெறும். அதனால நாம முதல்ல அடிக்க வேண்டிய சமுதாயம் நாடார் சமுதாயம் அப்படிங்கிறத கண்ணு கருத்துமா கொண்டுதான் இவங்க அடிக்கிறாங்க. நான் வந்து தமிழ் தேசிய அடிக்கிறா, திராவிட கும்பல் அடிக்குது, அதுக்கு கைக்கூலியாக இவர்கள் இருக்கிறாங்க. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல்ல 4 ஆண்டுகள் பயணிச்சேன். அந்த அரசியலை தூக்கி நான் தூர போட்டு சமுதாயம் தான் நமக்கு முக்கியம் ஏன் வந்தேன். நான் வந்த நாள்ல இருந்து சொல்றேன், இங்க நடக்கக்கூடிய அரசியல் நம்மளை வந்து இப்ப நம்ம வந்து பிசி பட்டியல்ல இருக்கிறோம், பிற்படுத்தோர் பட்டியல்ல இருக்கோம். நம்ம வந்து உயர் வகுப்புக்கு போகணும்.
நாடார் சமுதாயம் உயர் வகுப்புக்கு போனோம், நம்ம உயர் வகுப்பு பட்டியலில் இருந்தோம். ஆனா இங்க நடக்கக்கூடிய அரசியல் நம்மளை உயர் வகுப்புக்கு கண்டிப்பாக போகாது. மாறாக நம்ம எஸ்சி பட்டியலுக்கு நாடார் சமுதாயத்தை எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க. அதனால எனக்கு இந்த அரசியல்கள் வேண்டாம், என் சமுதாயம் தான் எனக்கு முக்கியம்னு சமுதாயக்கு பணிக்கு வந்தவனா, இதை உணர்ந்து சமுதாய பணிக்கு வந்தவன். நான் இதை நான் வந்த நாள்ல இருந்தே சொல்றேன். நம்ம பச்சை தமிழன்ல கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன், நம்ம யூடியூப் சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். இவங்க பெருந்தலைவரையோ நாடார் சமுதாயத்தையோ பேசுறவங்க கடைசியா யார் பேசினார்? திருச்சி சிவா பேசினாரு. இதோட நிக்குமா அப்படின்னா நிக்காது, இது தொடரும்னு நான் சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப இதோட நிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிக்கவே நிக்காது, இது இன்னும் தொடரும். அப்போ நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒற்றுமை மூலமா, நமது சங்கத்தின் மூலமா, நமது தலைவர்கள் மூலமா நாம தீர்வு காண வேண்டும். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, முக்தார் வந்து காமராஜரை கையில் எடுத்ததுனால இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன், அதாவது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஓரளவு காமராஜரை பத்தி தெரியும். பட் காமராஜர் என்ன செஞ்சாரு, அவரு நல்லாட்சி கொடுத்தாரு, 16 அணைக்கட்டுகளை கட்டினாரு, அவருடைய சரித்திர சாதனைகள் வந்து முக்தார் மூலமா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது 100% உண்மை. அதாவது இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரை தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே மிகப்பெரிய அளவுல தூக்கி கொண்டாடணும். ஏன்னா ஒரு காலத்துல கொண்டாடிச்சு, கருப்பு காந்தின்னு கொண்டாடிச்சு, பெருந்தலைவர் கொண்டாடிச்சு. இன்னைக்கு இந்தியாவும் மறந்து போச்சு, தமிழ்நாடும் மறந்து போச்சு. ஓரளவு நாடார் சமுதாயம் நம்ம பெருந்தலைவரை அடையாளப்படுத்தி நாம வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருக்கோம், அவருடைய பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம பேசுறது குறைவுதான், வரலாறுகளை பேசுறது குறைவுதான். இப்ப இந்த முக்தார் போன்ற, திருச்சி சிவா போன்ற, அப்புறம் இந்த திமுக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி போன்ற, RS பாரதி போன்ற ஆட்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையால நிச்சயமாக பெருந்தலைவருடைய புகழை நம்ம பேசப்படுறோம், பெருமைகளை பேசுறோம், அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எப்படியெல்லாம் உண்மையா இருந்தாருங்கிறத பேசுறோம். அதனால மக்களுக்கு இது கண்டிப்பா போகும், இது பெருந்தலைவருக்கு புகழை கண்டிப்பா சேர்க்கும். சரி, இப்ப கடைசியா முக்தார் அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசியா முக்தாருக்கு நம்ம தெளிவா ஒண்ணு சொல்றோம், நான் வணங்கும் போதே என்ன நீ வணங்கிரு, உன்னை வாழ வைக்கும். நான் வணங்கும் போது நீ வணங்கலனாலும் நான் உன்னை திருப்பி வணங்கிக்கிட்டே இருப்பேன், அந்த வணக்கம் உன்னை அழித்து விடும் என்பதை எச்சரிக்கையா முக்தாருக்கு நம்ம சொல்றோம். சரி பேச்சிராஜன், நீங்க முக்தார் மேல இருக்க எவ்வளவு ஒரு வெறித்தனம் வந்து உங்க பேச்சில அனலா தெரியுது. கண்டிப்பாக அடுத்த நேர்காணல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். முக்தார் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை தனது ஆயுதமாக கொண்டு அடிக்கிறாரு. அப்போ பச்சை தமிழன் என்கிற யூடியூப் சேனல் நமக்கானது, நமது வளர்ச்சிக்கானது. அதனால உடனடியாக நாடார்கள் பச்சை தமிழனை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.